திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அமெரிக்காவுடைய தலையீட்டால் தான் இது ஏறக்குறைய போராக செல்ல இருந்தது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா எந்த வகையில் தலையிட்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த புரோகிராமின் மூலமாக நமது டிஃபென்ஸ் போர்சஸுக்கும் இந்த நாட்டை ஆளும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை உறுத்தாக்குகிறேன். இது ஏன் சொல்லாம நம்ம போகக்கூடாது என்பது என்னுடைய முதல் கட்டமாக இருக்கு. ஐயநாதன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் சண்டையை நிறுத்தினீங்கன்னு கேட்கிறாரா? எதுக்காக சண்டை நிறுத்தினீங்க? இன்னும் சண்டை போட்டிருக்கலாமே. சண்டை நடக்கும் போது ஊரு முழுக்க டிஎஸ்கலேட்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட வேண்டியது. அப்புறம் நிறுத்தின விருப்பாது எதுக்கு நிறுத்தினீங்கன்ட்டு. சார், தேர் ஆர் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போ இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீட் டு நோ பேசிஸ்ன்னு பல விஷயங்கள் இருக்கு. அனைத்துமே அனைவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பது இது ஒரு ராஜரீகம் புரிந்தவர்களுக்கு தெரிந்த விஷயம். இதெல்லாம் எல்லாத்தையும் பேசுற விஷயத்த நேரடியா சொல்லிட்டு நாகரிகம் அநாகரிகம் அதெல்லாம் பேச வேண்டாம். நான் கேக்குறது என்னன்னா, சில ராஜரகசியம் சொல்ல முடியும் கேக்குறாரு சார். அது நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். ஓகே சரி. objective of operation Sindoor has achieved or not, அத மட்டும் சொல்லிட்டு போங்க. நாகரிகம் போடணுங்க எல்லாம். நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டாம். நான் பேசுறேன், நான் ஏன் குறுக்கிட போறேன்? இல்ல கண்டென்ட் மட்டும் பேசுவோம், கண்டென்ட் பேசுவோம். இல்ல நான் சொன்ன நான் என்ன வார்த்தையை சொன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியுதுங்க. நீட் டு நோ பேசிஸ்ல தேவையில்லை என்பது என்னுடைய வாதம். அவ்வளவுதான். சில விஷயங்கள் என்ன அச்சீவ் பண்ணோம்னு கேக்குறாரு விஷயம் இல்லை சார். ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கேக்குறாரு சார். ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லன்றது ஒரு முக்கியமான, ஏதாவது நம்மளுடைய ஒரிஜினல் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன? நம்ம போய் அடிக்க வேண்டியது, அதை அழிக்க வேண்டியது, அதை செய்தோம். அதற்கு பிற்பாடு அதை எஸ்கலேட் பண்ணாங்க பாகிஸ்தானில இருந்து. அந்த நம்மளுடைய சிவிலியன் டார்கெட்ஸுக்கு அவங்க வந்த பொழுது அதை நாம் தடுத்து நிறுத்தியதோடு இல்லாம அதனை நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் நாம் திருப்பி மறுபடியும் எஸ்கலேட் செய்தோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், பலருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 0.5 ஃப்ரண்ட்டுக்கும் நமது நாட்டினுடைய எதிரிகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இவ்வளவு பெரிய மிலிட்டரி வல்லரசாக மாறி இருக்கு என்பதுதான் அவர்களுக்கு தாங்க முடியாத விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த வான் பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கிறோம். S-400 இல்ல, நம்மளுடைய இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் ஆகாஷ், அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஏரியல் கன்ஸ், இதை நம்ம மாடர்னைஸ் பண்ணது. இது முழுக்க இன்டகிரேட்டட் நெட்வொர்க்களோட எல்லாத்தையும் சேர்ந்து செய்தது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத 0.5 ஃப்ரண்ட் இவர்களுக்கு